ப்ரெட்டை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று இன்றைக்கி செய்யலாம் வாங்க. அதுக்காக நான் இங்கே ப்ரெட், பட்டர், கொக்கோ பவுடர், சுகர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் ஒரு 30 கிராம் எடுத்து அதில் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து அதில் சுகர் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ப்ரெட்டில் தடவுறதுக்காக ஸ்ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ இந்த ஸ்ப்ரெட்டை வச்சு ப்ரெட்டில் ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் செய்யலாம். நான் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ஒரு ப்ரெட்டை எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டில் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஸ்ப்ரெட்டை நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தடவிக்கிறேன். இப்போ இன்னொரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பில் பேனை வச்சு பட்டர் ஒரு டீஸ்பூன் சேர்த்து பட்டர் உருகுனதும் இப்போ ப்ரெட்டை சேர்த்துக்கிறேன். ப்ரெட்டை சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பிக்கிட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஸ்ப்ரெட்டில் ஒரு ஸ்பூன் பாலை சேர்த்து அதை மேலே ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் அதே போல் கொக்கோ பட்டரில் பாலை சேர்த்து மேலே நல்லா ஊற்றி நல்லா வேக விடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் 2 சைடும் திருப்பி போட்டுக்கலாம். ரெடியான ரோஸ்ட்டை கட் பண்ணி அது மேலே நான் கண்டன்ஸ் மில்க் கொஞ்சம் ஊற்றி சர்வ் பண்ணிக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இங்கே கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.